எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ஆம், இன்றைய உலகில் கணிதமானது ஒவ்வொரு துறையிலும் கோலோச்சி நிற்கின்றது. அந்த வகையில் இலங்கை பாடசாலைகளில் கணித கல்வி தொடர்பாக இன்று கலந்துரையாட உள்ளோம். இந்த இன்சைட் என்ஐ நிகழ்ச்சியில் இன்று எம்முடன் இணைந்து கொள்கிறார்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் கணிதத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சுப்பிரமணியம் ராஜேந்திரன் அவர்கள். அவருடன் இணைந்து கொள்கிறார் தேசிய கல்வி நிர்வாகத்தின் கணிதத்துறை விரிவுரையாளர் திரு கனகசபாபதி சுதேசன் அவர்கள். அவர்கள் இருவரையும் இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் திரு ராஜேந்திரம் அவர்களே, இன்றைய உலகானது இலக்கமுறை தசாப்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இலக்கமுறை தசாப்தத்தில் எமது வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு இந்த கணித பாட அறிவு ஏன் அவசியமாகும் என்று சற்று விளக்க முடியுமா? நல்லொரு விடயத்தை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த இலக்க முறை என்று சொல்லப்படுகின்ற பொழுது அங்கு இலக்கம் என்பதும் ஒரு கணிதத்தினுடைய எண்ணக்கருவாக தான் இருக்கின்றது. இந்த கணிதத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களது நடைமுறை வாழ்க்கை இந்த கணிதத்துடன் பின்னி பிணைகின்றது. இங்கு நான் நடைமுறை வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது கணிதத்தை நீங்கள் உங்களது நாளாந்த வாழ்க்கையிலே பாவித்ததுடன் தொழில்முறை சார்ந்து அல்லது உங்களது உயர்கல்வி சார்ந்து நீங்கள் இந்த கணிதத்தை பாவிக்கின்ற விடயங்களும் அடங்கும். சாதாரணமாக எங்களது வாழ்க்கை ஒரு சிறந்த தெளிவுடன் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த கணிதம் பற்றிய அறிவு எங்கள் அனைவருக்கும் தேவைப்படுகின்றது. உதாரணமாக காலையில் நாங்கள் ஒரு குறித்த நேரத்துக்கு எழுந்திருத்தல், குறித்த நேரத்துக்கு விடயங்களை முடித்தல், அதே போன்று பக்கத்து கடைகளிலே சென்று பொருட்களை வாங்குதல் அல்லது பேருந்திலே நாங்கள் காசுகளை கொடுக்கின்ற பொழுது அவ்வாறு ஒரு மணிக்கூட்டை பாவித்து நாங்கள் நேரத்தை திட்டமிடுகின்ற பொழுது அன்று இந்த கணிதம் எங்களை அறியாமலே எங்களிடம் அந்த கணித்தல்களை நாங்கள் செய்து எங்களது நடைமுறை வாழ்க்கையினை நாங்கள் கொண்டு செல்லுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் இந்த உயர்கல்வி அல்லது தொழில்முறை என்று வருகின்ற பொழுது இந்த கணிதத்தை கொப்பிகளில் எழுதி, அதாவது புத்தகங்களில் எழுதி அந்த கணித எண்ணக்கருக்களை விளங்கி செய்கின்ற பொழுது அது என்னும் ஒரு திறனாக வருகின்றது. அவ்வாறு செய்க விளைகின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரே விதமான திறன்கள் அமைவதில்லை. உதாரணமாக நீங்கள் பாடகர்களை பார்த்திருந்தால் எல்லோராலும் பாட்டு பாடக்கூடியதாக இருந்தாலும் சிலரது பாட்டுக்கள் தான் எல்லோராலும் ரசிக்கப்படுகின்றது அல்லது மற்றவர்களால் ரசிக்கக்கூடிய அளவுக்கு பாடகர்களாக வரக்கூடியவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கின்றார்கள். அதே போன்று தான் இந்த கணிதமும் வெவ்வேறு மட்டங்களை கொண்டிருக்கின்றது. வெவ்வேறு மட்டங்களை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு மட்டத்திலும் அவரவர் தங்களது திறமைக்கேற்ப எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அதனை அடைந்து கொள்கிறார்கள். நன்றி திரு ராஜேந்திரம் அவர்களே. திரு ராஜேந்திரம் அவர்கள் தெளிவாக விளக்கியிருந்தார். இன்றைய உலகில் நாம் வெற்றிகரமாக வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு எவ்வாறு கணித அறிவு அவசியமாகின்றது என்பதை. அடுத்ததாக இவ்வளவு முக்கியமான கணித அறிவை விருத்தி செய்வதற்கு, இலங்கை எமது எதிர்கால சந்ததியினரிடம் விருத்தி செய்வதற்கு பாடசாலை கலைத்திட்டத்தில் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பாக சற்று நாங்கள் வினாவுவோம். நிச்சயமாக உங்கள் வினாவிற்கு விடையளிக்கின்ற பொழுது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறலாம் என யோசிக்கின்றேன். பாடசாலையில் பாடத்திட்டம் வடிவமைக்கப்படுவதற்கு முன்னதாக தேசிய கல்வி நிறுவனத்தில் இப்பாடசாலை கலைத்திட்டமானது வடிவமைக்கப்படுகின்றது. குறிப்பாக கணித பாடமானது அச்சர கணிதம், கேத்திர கணிதம், எண்கள், தொடையும் நிகழ்தகவு, புள்ளி விவரிகள் என்ற பகுதியின் ஊடாகவும் அவற்றின் திறன்களை விருத்தி செய்யும் முகமாக தொடர்பாடல் திறன், தொடர்பு படுத்தல் திறன், பிரச்சனை தீர்த்தல் திறன் போன்றவற்றின் ஊடாகவும் இவற்றினை நாங்கள் வடிவமைக்கின்றோம். அந்த வகையில் கல்வித்துறையின் கணிதபாட கலைத்திட்டமானது ஒழுங்கமைக்கப்பட்டு பின்னர் அவை கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் புத்தகங்களை அச்சடிப்பதற்காக கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறான நிலையிலேயே கணித பாடமானது பாடசாலை மாணவர்களிடத்தில் சென்றடைகின்றது. இவற்றில் முக்கியமாக நாங்கள் கலைத்திட்டத்தை வடிவமைக்கப்படுகின்ற பொழுது தரம் 6 தரம் 11 வரை கலைத்திட்டமானது ஒரு சுருளி வடிவில் ஒரு தொடர்புடையதாக காணப்படுவது இங்கு மிகவும் முக்கிய விடயமாக காணப்படுகின்றது.
திரு சுதேசன் அவர்கள் தெரிவித்திருந்தார், இந்த பாடசாலை கலைத்திட்டத்தை வடிவமைப்பதில் பிரதான பங்கு வகிக்கிறது தேசிய கல்வி நிர்வாகம்தான். அப்போது எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று ஏற்படுகிறது. இந்த கலைத்திட்டத்தை வடிவமைப்பதில் கல்வியின் பங்குதாரர்கள் எந்த வகையான பங்குதாரர்களிடமிருந்து நீங்கள் கருத்துக்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை சற்று விளக்க முடியும்? நல்ல ஒரு விடயம். அந்த கலைத்திட்டத்தை வடிவமைக்கின்ற பொழுது கலைத்திட்டத்திலேயே நாங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தில் கலைத்திட்டம் வடிவமைக்கப்படுகின்றது. அந்த கலைத்திட்டத்தை வடிவமைத்ததன் பின்னர் எங்களுக்கு ஒவ்வொரு துறைக்கும் உரிய பாடத்திட்டங்களை வடிவமைக்கின்ற பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. இந்த கணிதத்துறையினை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கணித பாடத்துக்குரிய பாடத்திட்டத்தினை நாங்கள் வரையறுப்போம். அதனை நாங்கள் வடிவமைக்கின்ற பொழுது அந்த வடிவமைப்பு அந்த கலைத்திட்டத்துக்கு எவ்வாறு பொருந்துகின்றது, அந்த கலைத்திட்டத்திலே சில குறிக்கோள்கள் சில விடயங்கள் இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி இந்த கணித பாடம் எவ்வாறு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டி இருக்கு. நாங்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டி இருக்கின்ற பொழுது இது முழு இலங்கையும் இருக்கின்ற மாணவர்களை அவர்களது எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களது எதிர்காலம் சார்ந்து தான் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டி இருக்கு. அவ்வாறு நாங்கள் எதிர்காலம் சார்ந்து தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது அந்த மாணவன் இந்த கல்வியினை முடித்த பின்னர், அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் அல்லது இடைநிலை கல்வியாக இருக்கட்டும், முடித்த பின்னர் அந்த மாணவன் எவ்வாறு வர வேண்டும் என்பது சம்பந்தமான தீர்மானங்கள் நாங்கள் இந்த கல்வியுடன் சம்பந்தப்படுகின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், தேசிய கல்வியைச் சேர்ந்தவர்கள், கல்வியலாளர்கள் போன்றவர்களுடன் கலந்துரையாடி அவர்களிடமிருந்து நாங்கள் விடயங்களை பெற்றுக்கொள்வதுடன் பின்னர் 2ஆம் நிலை கல்வி அதை முடித்த பின்னர் 3ஆம் நிலை கல்விக்கு போகின்ற மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றவர்கள் அல்லது தொழிற்கல்விக்கு செல்கின்றவர்கள் போன்றவர்கள் அவர்களுக்கு என்ன தேவைப்பாடுகள் அல்லது அவர்கள் செல்லுகின்ற நிறுவனங்களிலே என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக அத்தகைய நிறுவனங்கள், உதாரணமாக தொழிற்கல்வியை நடத்துகின்ற தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு அங்கே இருக்கின்ற விடயங்கள் என்ன விடயங்களை எங்களது மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக, அல்லது பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும் அல்லது வேறொரு துறைகளாக இருக்கட்டும், அவர்கள் எதை இந்த மாணவர்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள் அல்லது நேரே ஒரு தொழிற்பயிற்சி, உதாரணமாக தொழில்துறை திணைக்களங்கள் வேறு திணைக்களங்கள் இருக்கின்றன, அவ்வாறு நில அளவு திணைக்களம் போன்றவற்றிற்கு அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது வன இலாகா போன்றவற்றிற்கு அவர்கள் என்ன மாதிரியான திறன்களை இந்த மாணவர்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் முதலில் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் எங்களது பாடத்திட்டத்தினை நாங்கள் வரையறுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இதனை நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது வேறு வேறு இடங்களில் இருக்கின்ற அல்லது வேறு வேறு நாடுகளையும் நாங்கள் கருத்தில் கொள்கின்றதான் கலைத்திட்டத்தை, அதாவது எங்களது கணித பாடத்தினுடைய பாடத்திட்டத்தை நாங்கள் வரையறுத்து கொள்கின்றோம். திரு ராஜேந்திரம் அவர்கள் தெரிவித்திருந்தார், இந்த கலைத்திட்ட வடிவமைப்பில் பல்வேறு துறையினரது கருத்துக்கள் உள்வாங்கப்படுகின்றன என்பதை தெளிவாக விளக்கியிருந்தார். அடுத்து ஒரு பொதுவான கருத்து ஒன்று உலாவுகின்றது. கணித பாடம் என்பது மிகவும் கடினமான பாடம். இப்பாடத்தினை பாடசாலை வகுப்பறைகளில் மட்டும் கற்பதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் கற்றற்பேறுகளை அல்லது அவர் எதிர்பார்க்கப்படும் திறன்களை அடைய முடியாதது என்பது ஒரு பொதுவாக பரவலாக காணப்படுகின்ற ஒரு கருத்து. இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இவ்வாறான கருத்துக்களை நாங்கள் பொதுவாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான கருத்துக்கள் உண்மையிலேயே வருவதற்கான காரணம் எமது கலைத்திட்ட வடிவமைப்பானது இவற்றை எல்லாம் உள்வாங்கியே செயற்படுகின்றது. உதாரணமாக பாடசாலையின் கலைத்திட்ட வடிவமைப்பில் கணித பாடத்தினை நாங்கள் நோக்குவோமானால், பாடசாலை ஒன்றில் நடைமுறையில் உள்ள விளையாட்டு போட்டிகள், அவை சார்ந்த விழாக்கள் எல்லாவற்றையும் கணித்து அவற்றுக்குரிய நேரங்களை ஒதுக்கி அதற்கு மேலதிகமாக எங்களுக்கு தேவையான நேரங்களை சரியான முறையில் வடிவமைத்து ஒவ்வொரு பாடவேளையும் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. கணித பாடம் கடினமானது என்பது எக்கருத்தினால் ஏற்படுகின்றது என்றால், பாடசாலை ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இருக்கின்ற ஆசிரியர்களின் வளம், பாடசாலையின் தரம், பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பாடசாலை சூழல்,
போன்றவற்றிலும் பெரும் பங்கு வகிக்கின்றது. உண்மையிலே கணித பாடத்தை கடினமாக நாங்கள் நோக்க வேண்டிய தேவைப்பாடு எந்த சந்தர்ப்பத்திலும் காணப்படவில்லை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் கணித பாடத்தின் ஆரம்பத்தில் கணித பாடம் தொடர்பான எண்ணக்கருக்களை சரியான முறையில் ஆரம்ப பிரிவிலிருந்து மாணவர்கள் வழங்கும் பட்சத்தில் கணித பாடமானது மிகவும் ஒரு இலகுவான பாடமாக காணப்படும் என்பதில் ஐயமில்லை. திரு சுதேசன் அவர்கள் தெரிவித்திருந்தார், இந்த கணித பாட விருத்தியில் அல்லது கணிதத்திறன் விருத்தியில் ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது எந்த விதமான கற்பித்தல் நுட்பங்கள் கற்பித்தல் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்று. அப்போ நாங்கள் இது தொடர்பாக ஆராய்வோம். இந்த ஆசிரியர்களின் வாண்மைத்துவ விருத்தி தொடர்பாக இந்த தேசிய கல்வி நிர்வாகம் எந்த விதமான பங்களிப்பை வழங்குகின்றது? நல்லது. இந்த ஆசிரியர் வாண்மை விருத்தி என்பது ஆசிரியர்களை நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சிவிட்டு கொண்டு வருவோம். அதாவது இந்த ஆசிரியர்கள் பயிற்சியினை 2 விதமான ஆசிரியர்கள் பயிற்சிகள் நடாத்தப்படுகின்றன. ஒன்று தரம் 6 தொடக்கம் 11 வரையான ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி ஒன்றும், அதே போன்று உயர்தரத்திலே இருக்கின்ற ஆசிரியர்களுக்கான இன்னொரு விதமான பயிற்சியும் வழங்கப்படுவது வழக்கம். அதாவது 6 தொடக்கம் 11 இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே ஏறக்குறைய 12,000 ஆசிரியர்கள் கணித பாடத்திலே காணப்படுகின்றார்கள். அவர்கள் அனைவரையும் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணி அணியினரால் நேரடியாக பயிற்றுவிக்க முடியாத நிலை ஒன்று இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அங்கே ஆசிரியர் ஆலோசகர்கள், அதே போன்று கணித பாட உதவி கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் இவர்களது பற்றாக்குறை காணப்படுகின்ற இடத்திலே கணித பாடத்துக்கென விசேடமாக வளவாளர்கள் போன்றவர்களை நாங்கள் அழைத்து அவர்களிடம் இந்த பயிற்சி நாங்கள் செய்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து, அதாவது பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற பொழுது இங்கு இந்த கணித பாடத்தின் உள்ளடக்கத்திலே என்ன மாற்றங்கள் இருக்கின்றது, இந்த வகுப்பறையிலே இந்த கணித பாடம் எவ்வாறு கற்பிக்கப்பட வேண்டும், அதே போன்று மதிப்பீட்டு செயல்முறையின் போதும் அல்லது மதிப்பீட்டுக்கு மாணவன் உட்படுகின்ற பொழுது எவ்வாறான மதிப்பீட்டுக்கு உட்படுவான், அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பது போன்ற விடயங்களை நாங்கள் அந்த தரம் 6 தொடக்கம் 11 வரையான ஆசிரியர்களுக்கு உரிய முறையில் சேர்வதற்காக இந்த வளவாளர்களை நாங்கள் பயிற்றுவிப்போம். ஆகவே இந்த வளவாளர்கள் தான் சென்று ஆசிரியர்களை பயிற்றுவிக்கப் போகின்றார்கள். ஆனால் இந்த உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும், உயர்தரம் சாதாரண தரம் 2 தரங்கள் இருக்கின்ற உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே நாங்கள் ஆசிரியர்களை, ஏனென்றால் இதற்குரிய 1200 ஆசிரியர்கள் தான் இந்த உயர்தரம் பாடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கணித பாடத்திற்கு அவர்களை நேரடியாக பயிற்றுவிப்பது எங்களுக்கு இலகுவானது. மேலும் அத்தகைய பயிற்சிகளை செய்கின்ற பொழுது நாங்கள் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தான் இந்த உயர்தரத்துக்குரிய பயிற்சியினை நாங்கள் செய்வது வழக்கமாக இருக்கின்றது. இவ்வாறு தான் நாங்கள் இந்த ஆசிரியர்களை நாங்கள் பயிற்றுவிக்கின்றோம். திரு ராஜேந்திரம் அவர்கள் தெரிவித்திருந்தார், இந்த ஆசிரியர்கள் தொடர்பான பயிற்சிகள் அனைத்தும் தேசிய கல்வி நிர்வாகத்தால் செவ்வனே நடைபெறுவதாக. இப்போது எனக்கு ஒரு கேள்வி ஒன்று தோன்றுகிறது. தேசிய கல்வி நிர்வாகம் சில குறிக்கோள்களின் அடிப்படையில் கலைத்திட்டத்தை வடிவமைத்து அவற்றை ஆசிரியர்களுக்கு வாண்மைத்துவ விருத்திக்காக கொடுத்திருக்கு. அவர்கள் எதிர்பார்த்த குறிக்கோள்கள் அல்லது அவர்கள் எதிர்பார்த்த பேறுகள் பாடசாலை மட்டத்தில் நடைபெறுகிறதாக நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கின்ற கற்றல் பேறுகளை வகுப்பறை மட்டத்தில் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எமது சிரேஷ்ட விரிவுரையாளர் கூறிய மாதிரி தரம் 6 முதல் தரம் 11க்கான பயிற்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் மூர்த்த கணித ஆசிரியர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்களுக்கு எங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தில் பயிற்சி வழங்கப்படுகின்றது. அவர்களது சொந்த மாகாணம் மாவட்டத்தில் சென்று அப்பயிற்சிகளை உரிய முறையில் எந்த அளவிற்கு ஆசிரியர்களை சென்றடையும் முகமாக அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதில் சிறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் மேலதிகமாக நோக்கும் பொழுது தேசிய கல்வி நிர்வாகம் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் வழிகாட்டிகளை ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் தயாரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆசிரியர் வழிகாட்டியில் காட்டப்பட்டுள்ள, அதாவது செயன்முறை ஆக்டிவிட்டி பேஸ் செயற்பாடுகளை
பாடசாலையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக காணப்படுகின்றது. அவ்வாறான முறைகளில் அவை பூரணமாக நடைமுறைப்படுத்தப்படுமாயின் உங்களது கேள்விக்கான விடை பூரணமாக்கப்படும் என்பதில் ஐயமில்லை. இதுவரை நேரமும் எமது கணிதத்துறை விரிவுரையாளர்கள் தேசிய கல்வி நிர்வாகமானது இக்கணித பாடத்தின் விருத்திக்காக ஆற்றும் பங்களிப்புகளை விளக்கியிருந்தார்கள். ஏற்கனவே திரு சுதேசன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், பாடசாலை மட்டத்தில் அவை அமுல்படுத்தப்படுகின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறி என்று. அப்போ இந்த நீங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற குறிக்கோள்கள் பாடசாலை மட்டம் வரை சென்றடைய வேண்டுமாயின் எவ்வாறான முகாமைத்துவ நடவடிக்கைகள் தேவை என நீங்கள் கருதுகின்றீர்கள்? இந்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்களும் நிறைய இடங்களிலே அதனை சுட்டி காட்டுவது உண்டு. இந்த கண்காணித்தல் நுட்பம் ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதாவது ஒப்சர்வேஷன் மெக்கானிசம் அல்லது மானிட்டரிங் மெக்கானிசம் என்று சொல்லுவோம். அதனை அவ்வாறான ஒரு நுட்ப முறை ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இந்த கணித பாடத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெறுமனே கணக்குகளை செய்தல் மாத்திரம் கணித பாடம் அல்ல. இந்த கணக்குகளை செய்வதனூடாக மாணவர்களிடம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் பல்வேறுபட்ட திறன்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மாணவர்களிடமிருந்து திறன்கள் வெளிப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஆசிரியர்களிடமும் இருத்தல் வேண்டும். ஆசிரியர்களிடம் நாங்கள் இந்த விரிவுரைகளை செய்கின்ற பொழுது அல்லது அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை வழங்குகின்ற பொழுது நாங்கள் சில டூல்ஸ் என்று சொல்லுவோம், சில விடயங்களையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறான விடயங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும் அல்லது இவ்வாறான நுட்ப முறைகள் நீங்கள் பாவிக்க வேண்டும். அதாவது வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளின் போது செய்ய வேண்டியவை சம்பந்தமாக எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு தெளிவூட்டல்களை வழங்கி இருக்கின்றோம். அவ்வாறு வழங்கியிருப்பினும் ஆசிரியர்களுக்கான சுயத்தை நாங்கள் மதிக்க சொல்லியிருக்கின்றோம் அல்லது அதனை நாங்கள் தலையிடுவதில்லை. ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரம் இருக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த திறன்கள் ஏற்படுவதற்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலும் ஈடுபடல் வேண்டும். அவர்கள் அவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து, அதாவது இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகளிலே அதற்குரிய தொடர்ச்சியான கண்காணிப்புகளை மேற்கொண்டு அவர்களை மேம்படுத்துவதற்கான ஒரு முறை எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் உரிய முறை அது போதுமானது அல்ல. அவ்வாறு மதிப்பீடு செய்து, உதாரணமாக ஐஎஸ்ஐ இருக்கின்றார்கள், ஏடி இருக்கின்றார்கள். ஐஎஸ்ஐ என்று சொன்னால் ஆசிரியர் ஆலோசகர் என்று சொல்லுவோம். அது ஒரு வலயத்துக்கு ஒன்று அல்லது 2 பேர். சில இடங்களிலே அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஒரு வலயத்தில் 50 பாடசாலைகள் இருக்கின்ற பொழுது அந்த 50 பாடசாலைகளையும் ஒரு ஆசிரியர் ஆலோசகர் 10 கிழமை நடக்கின்ற ஒரு தவணையிலே எல்லாரையும் அவதானித்து எல்லா நேரமும் கொடுக்கின்றது என்பதும் ஒரு சிக்கலுக்குரிய விடயம் அல்லது கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மானிட்டரிங் என்று சொல்லுகின்ற அந்த அவதானித்து கண்காணித்து நாங்கள் அவர்களுக்குரிய பின்னூட்டல்களை வழங்கி மேலும் தொடர்பு பயிற்சிகளை நாங்கள் அதற்கான இருக்கின்றது. ஆசிரியர் கல்வி நிலையங்கள் என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவைகள் உரிய முறையில் செயற்படுகின்றனவா அல்லது அவற்றின் உரிய வளங்கள் இருக்கின்றனவா அல்லது உரிய வளவாளர்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா என்ற குறைபாடுகள் இருக்கின்றது. இத்தகைய குறைபாடுகள் களையப்பட்டு ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வலுவூட்டப்படுகின்ற பொழுது தான் அந்த பயிற்சி முழுமையடையும். ஆகவே ஆசிரியர்களுக்கான அந்த வளங்களை பெறுகின்ற வழிகளை நாங்கள் விருத்தி செய்து அவர்கள் தாங்களே தங்களது வாண்மையினை மெருகூட்டுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது இருக்கின்ற நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் போதுமானதல்ல. அவை மேம்படுகின்ற பொழுது அவர்களால் மேலும் திறமான பெறுபவர்களை தரக்கூடியதாக இருக்கு. நானும் சில விடயங்களை சேர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே அந்த பயிற்சிகள் நடைபெறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்னும் தெளிவான முறையில் இருக்கின்றோம். ஆனால் கல்வி அமைச்சு, வலய கல்வி அலுவலகங்கள், கோட்டக்கல்வி அலுவலகங்கள் என்று படிமுறையான செயற்பாட்டின் ரீதியான நமது சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் கூடின மாதிரி, அதாவது மேற்பார்வை மெக்கானிசம் சரியாக இன்னும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மேலும் சகல பாடங்களிலும், கணித பாடம் தவிர சகல பாடங்களிலும் இன்னும் எமது சித்தி பெறுபவர்களை கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் தற்பொழுது நடைமுறைக்கு எமது
கல்வி அமைச்சானது பெனல் போர்டு என்ற செயல்முறையின் ஊடாக சில செயற்பாடுகளை செய்ய முன்வருவது வரவேற்கத்தக்கதாகும். நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்காலத்தில் அவ்வாறான பயிற்சிகளை நேரடியாக தேசிய கல்வி நிறுவனமே ஆசிரியர்களுக்கு வழங்குகின்ற பொழுது இதன் பயனுறு தன்மை மேலும் வலுப்பெறும் என்று நினைக்கின்றேன். ஆம், நல்லது. ஏற்கனவே எங்களது விரிவுரையாளர்கள் கூறியது போல இந்த கணித பாடமானது இன்னும் வகுப்பறை மட்டத்திலேயே தான் காணப்படுகின்றது. பெரும்பாலான பாடசாலைகளில் இந்த கணித ஆய்வுகூடம் ஒன்று காணப்படுகிறது. அவற்றின் பயன்பாடு தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பொதுவான ஒரு அவதானிப்பின் போது விஞ்ஞான ஆய்வுகூடங்கள் பயன்படுத்தப்படுகின்ற அளவு இந்த கணித ஆய்வுகூடங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை போல் தோற்றம் அளிக்கின்றது. அப்போ இவற்றின் உண்மைத்தன்மையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே உங்களது கேள்வி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்விடயத்தை குறிப்பிடப்படுகின்ற பொழுது விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் என்பது எமது இலங்கை கல்வி வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக அதை ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற விடயம். கணித ஆய்வுக்கூடம் என்பது தற்பொழுது ஒரு குறைந்த ஒரு மிகவும் குறுகிய காலத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு ஆய்வுக்கூட விடயமாகும். ஆகவே ஆசிரியர்கள் உண்மையிலேயே கணித ஆய்வுக்கூடங்களை எவ்வாறு நடைமுறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி இன்னும் பூரணமான அறிவினை பெற்றதில்லை. அவ்வாறே கணித ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் அவற்றிற்கான முக்கியமான முழு உபகரணங்களும் எல்லா பாடசாலைகளிலும் காணப்படுகின்ற கணித ஆய்வுக்கூடங்களில் இருப்பதாக நாங்கள் நினைக்க முடியாது. ஆகவே அவற்றிற்கான விசேட பயிற்சிகளை, கணித ஆய்வுக்கூட பயன்பாடு தொடர்பான விசேட பயிற்சிகளை எதிர்வரும் காலங்களில் ஆசிரியர்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற பொழுது அவை தொடர்பான விடயங்கள் மேலும் விருத்தி அடையும் என நான் நினைக்கின்றேன். இன்று பரவலாக காணப்படுகின்ற ஒரு பாரியளவு பிரச்சனை என்றே கூற முடியும். பெரும்பாலான மாணவர்கள் இடர்படுகின்ற ஒரு பாடமாக இந்த கணித பாடம் காணப்படுகின்றது. இதற்கு சான்று பகிர்வது போல கடந்த காப்போது சாதாரண தர பரீட்சையில் கூட 20% மாணவர்கள் மாத்திரமே அதிசிறப்பு சித்தி, அதாவது ஏத்தர சித்தியினை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். 27% மாணவர்கள் சித்தியடைய தவறி இருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைமைக்கு பிரதான காரணமாக என்னத்தை நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொதுவாகவே இந்த பாடங்கள் எல்லாவற்றிலும் இயல்பு, பாடசாலை கல்வி அல்ல எந்த ஒரு கல்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த பரீட்சைகளின் இயல்பு இவ்வாறு தான். பரீட்சைகள் அவ்வாறு தான் வடிவமைக்கப்படுகின்றது. அதாவது ஏசித்தி அடைபவர்கள் அல்லது உயர் சித்தி அடைபவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதே போன்று பிச்சு இடைத்தவர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும். ஆனால் எனது கருத்து என்னவென்றால் சில பாடங்கள், உதாரணமாக எங்கள் மொழித்துறை மற்றது அப்படியான பாடங்களுடன் ஒப்பிடும்போது கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களின் சித்தி வீதம் சற்று குறைவாக காணப்படுவதாக கருதுகின்றேன். ஆம், அது உண்மைதான் நீங்கள் சொல்வது. அது இந்த கணித பாடத்தின் ஒரு இயல்பாகவும் இருக்கக்கூடும். அதனை நாங்கள் நிவர்த்திப்பதற்காக சில விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள், அதாவது கணிதத்தினுடைய அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள் என்ற ஒன்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கணிதம் யூனிசெஃபினுடைய கான்செப்டாக அனைவருக்கும் கணிதம் என்ற ஒரு எண்ணக்கரு இருக்கின்றது. அனைவருக்கும் கணிதம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது எல்லா கணிதமும் எல்லோருக்கும் தேவையானதல்ல, அனைத்து கணிதமும் அனைவருக்கும் ஆனதல்ல. ஆனால் அனைவருக்கும் கணிதம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த அனைவருக்கும் கணிதம் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது கணிதத்தின் குறித்த சில பகுதிகள், அதாவது அடிப்படையான தேவையான சில பகுதிகள் எல்லோராலும் அடையப்பட்டிருக்க வேண்டும். சில விடயங்கள், உதாரணமாக நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிய பின்னர் மிகுதி பணத்தை பெறுவது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது ஒன்று. அதிலே 2 பேருக்கு தெரியாமல் இருப்பது என்பது கூடாது. ஆகவே அந்த அடிப்படை எண்ணக்கருக்களை கொண்டு அந்த சித்தி அடைய விகிதத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதாவது கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் 2 வினாத்தாள்கள் இருக்கின்றன. அந்த வினாத்தாள்களிலே ஒரு வினாத்தாளிலே இந்த அடிப்படை எண்ணக்கருக்களை நாங்கள் பரீட்சிப்பதன் மூலம் அந்த சித்தி விகிதத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். மற்ற பாடங்களிலும் இதே போன்ற நடவடிக்கைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த அங்கு இந்த பல்தேர்வு வினாக்கள் போன்ற சில நுட்பங்களை மற்ற பாடங்களில் வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த அடிப்படை எண்ணக்கருக்கள் என்று சொல்லப்படுகின்றவற்றை கூடிய புள்ளி, அதாவது 50% புள்ளிகளை அதற்கு வழங்குவதன் மூலம் சித்தி அடைவதற்கான வீதத்தை கூட்ட முயற்சிக்கின்றோம். அதில் வெற்றியும் அடைந்திருக்கின்றோம். மேலும் இது
இந்த கணிதம் சம்பந்தமான ஒரு பயம், மேத்தமெட்டிக்கல் ஃபியர் என்று சொல்வார்கள், கணித பயம் ஒன்று எல்லோரிடம் இருக்கின்ற ஒன்று. இந்த பயத்தை வெல்வது என்பது ஒரு இந்த இன்னும் சித்தி அடைவதை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும். வருங்காலங்களிலே அதற்கான முயற்சி, அதற்கான கலைத்திட்ட மாற்றங்கள், பாடத்திட்ட மாற்றங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அதனை கூட்டுவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்று நினைக்கின்றேன். நன்றி திரு ராஜேந்திரம் அவர்களே. இன்னொரு கருத்து, அந்த ஜியோமெட்ரி என்பது மிகவும் கடினமான ஒன்று. அது உயர் நுண்ணறிவு உள்ள மாணவர்கள் மட்டும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு துறை. இது தொடர்பாக இந்த கருத்து உண்மையானதா அல்லது ஏதாவது கற்றல் கற்பித்தல் முறையில் காணப்படும் தவறுதான் காரணம்? அந்த ஜியோமெட்ரி உண்மையில் கடினமான பாடமா? கணித பாடத்தில் இந்த கேத்திர கணிதம் என்ற பகுதியை நாங்கள் குறிப்பாக நீங்கள் கேட்கின்றபடியினால் இந்த வினா பத்திரம் தொடர்பான சில விடயங்களை நான் ஆரம்பத்தில் கூறலாம் என்று நினைக்கின்றேன். எமது வினா பத்திரமானது காப்போதர சாதாரண தர பரீட்சையில் 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது வினா பத்திரமானது அத்தியாவசிய கற்றல் எண்ணக்கற்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் வரையறுத்த சில பகுதிகளை உள்ளடக்கியதாகும். அவற்றில் முக்கியமாக எண்கள், அட்சர கணிதம், புள்ளிவிவரவியல், தொடையும் நிகழ்தகவு என்ற பகுதிகள் மாத்திரம் அங்கு கேள்வியுடன் காணப்படுவதுடன் கேத்திர கணித பகுதியும் பகுதி 1A வினாவில் வினாவப்படுகின்றது. அவற்றை கொண்டதாகத்தான் பகுதி 1 வினாத்தால் அமைகின்றது. அவ்வாறே பகுதி 2 வினாத்தால் கேத்திர கணித பகுதிகள் 2ஐயும் அட்சர கணித பகுதிகள் 2ஐயும் கொண்டதோடு அளவீடு தொடர்பான பகுதிகளையும் கொண்டதாக அமைகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்கின்ற கேத்திர கணிதம் தொடர்பான வினாக்களை விடையளிக்கின்ற பொழுது முக்கியமாக எமது கணித திறன்களாகிய காரணம் கூறல், பிரச்சனை தீர்த்தல், அறிவும் திறனும் என்ற 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுவதனால்தான் அவ்வாறான ஒரு கருத்து நிலவுவதாக நாங்கள் யோசிக்கின்றோம். ஏனைய பகுதிகளுக்கு நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது அறிவும் திறனும், தொடர்பாடல், தொடர்பு காணல் போன்ற திறன்கள் மாத்திரம் போதுமானதாக காணப்படும். குறிப்பாக நீங்கள் கேட்கின்ற கேத்திர கணித பகுதிகளை விடையளிக்கின்ற பொழுது காரணம் கூறல் என்ற விடயம் அங்கு மிக முக்கியமாக காணப்படுவதே அவ்வாறான உங்கள் கேள்வி வர காரணமாக இருக்கின்றது என நாம் நம்புகின்றோம். அகல்யா, இதில் நாங்கள் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இந்த கேத்திர கணிதத்தை நீங்கள் கேட்டபடியினால் எனது சக விரிவுரையாளர் சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார். இந்த வினாத்தாளின் தன்மை பற்றி இந்த கேத்திர கணிதத்தை நாங்கள் கேத்திர கணித கற்றல் அல்லது கற்பித்தலை நாங்கள் மட்டங்களாக அந்த லெவல்ஸ் இருக்கின்றது. இந்த கேத்திர கணிதத்தின் அடிப்படைகள் அனைவருக்கும் தெரியும். அதாவது முக்கோணம், சதுரம், செவ்வகம் என்பவற்றை இனம் காண்பதும் அது சம்பந்தமான பிரயோகங்கள் அது இன்னும் ஒரு மட்டமாக வருகின்றது. ஆகவே ஏறக்குறைய இந்த 3 மட்டங்கள் அனைவருக்கும் தெரியும். பாடசாலை வந்தவருக்கும் தெரியும், பாடசாலைகளுக்கு வராதவருக்கும் தெரியும், இந்த கேத்திர கணிதத்தை பாடமாக கற்றவர்களுக்கும் தெரியும். அதன் மேலே வருகின்ற தர்க்கித்தல் அல்லது பகுப்பாய்வு செய்தல் போன்ற விடயங்கள் தான் மாணவர்கள் இடர்படுகின்றார்கள். இந்த தர்க்கம் அல்லது பகுப்பாய்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் நிறைய விடயங்களை நீங்கள் தெரிந்திருந்தால்தான் ஒரு விடயத்தை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம். அது எல்லா இடத்துலையும் அது பொருந்தும். அவ்வாறு நிறைய விடயங்களை கோர்த்து அந்த பகுப்பாய்வு செய்கின்ற இடங்களிலே மாணவர்கள் இடர்படுவார்கள். அது அந்த பாடத்தினுடைய இயல்பாகவும் இருக்கும். அது எல்லோராலும் எல்லாற்றையும் செய்துவிட முடியாது. இப்போ நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு சிறந்த பாடகராக வர வேண்டுமென்றால் எல்லோராலும் வந்துவிட முடியாது. செய்கின்ற பொழுது அதை இயற்கையாக அவர்களுக்குள் அது அவ்வாறான ஒரு இயல்பு கேத்திர கணிதத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த உயர் சிந்தனை என்று சொல்வார்கள். அந்த உயர் சிந்தனை வினாக்களை அணுகுகின்ற பொழுது இடர்பாடு ஏற்படுவது இயல்பானது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக விளக்கியிருந்தார். அதிலும் அடிப்படை கணித எண்ணக்கருக்கள் என்ற விடயம் தொடர்பாக விளக்கியிருந்தார். இதை சற்று இலகுவாக எங்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமா? உண்மையிலேயே அடிப்படை கற்றல் எண்ணக்கருக்கள் என்பது எமது தரம் 10 தரம் 11 பாடப்பரப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட சில விடயங்களை உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட் என்று சொல்லலாம். அவை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதற்கு மேலதிகமாக அவை தொடர்பான பயிற்சிகள் அனைத்தும் இலங்கையில் உள்ள சகல பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது.
உண்மையிலேயே அடிப்படை கற்றல் எண்ணக்கருக்கள் என்பதை மிக இலகுவாக நாங்கள் பார்ப்போமானால், உதாரணமாக எமது கணிதத்தில் நாம் இலகுவாக இப்போ உதாரணமாக ஒரு வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டராக இருக்கலாம், 5 சென்டிமீட்டராக இருக்கலாம், 7 சென்டிமீட்டராக இருக்கலாம். ஆகவே நாங்கள் பகுதி 1 வினாவில் அவற்றை அவ்வாறான கணித வினாக்களை இடுகின்ற பொழுது அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக நாங்கள் கணிதத்தின் வட்டத்தின் சுற்றளவு 2πr என்று சொல்கின்ற பொழுது பையுக்கு நாங்கள் 22/7 எடுக்கின்ற பொழுது ஆரை நிச்சயமாக 7 மடங்காக காணப்பட வேணும் என்பது அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் அம்மாணவன் ஆரையை பிரதியிட்டு சுருக்கின்ற பொழுது 7 வகுப்படக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் அங்கு காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் 11 12 அவ்வாறு இடுகின்ற பொழுது மாணவர்கள் அதில் சுருக்குவதில் இடர்படுவார்கள். ஆகவே அவ்வாறான பிரச்சனைகளை நீக்குவதற்கு முகமாகவே இவ்வாறான இலகுவான சில வழிமுறைகளை நாங்கள் அடிப்படை கற்றல் எண்ணக்கருக்கள் தொடர்பாக கூறியுள்ளோம். அவ்வாறே குறிப்பாக நீங்கள் கேத்திர கணிதத்தினை கேட்ட பொழுது கேத்திர கணித பகுதிகளை நாங்கள் அங்கு உள்ளடக்கி வினாக்களை வினாவுகின்ற பொழுது குறிப்பாக பல தேற்றங்களை மாணவர்கள் கற்று பரீட்சை எழுத வருகின்றார்கள். ஆனால் பகுதி 1 காணப்படுகின்ற கேத்திர கணித வினாவிற்கு மாணவர்கள் ஒரு தரத்தில் கூடினது 2 கேத்திர கணித அடிப்படை எண்ணக்கருக்களை உபயோகித்து விடை அளிக்கக்கூடிய மிகவும் இலகுவான வினாக்களை உள்ளடக்கியதாக பகுதி 1 காணப்படுகிறது. இவ்வாறான பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட் தான் அந்த அடிப்படை கற்றல் எண்ணக்கருக்கள் ஆகும். இன்னொரு விடயம் தொடர்பாக கேட்க விரும்புகிறேன். அடிப்படை எண்ணக்கருக்கள் தொடர்பாக விளக்கி இருந்தீர்கள். இந்த அடிப்படை எண்ணக்கருக்கள் அனைத்து மாணவர்களும் சென்றடைய வேண்டுமா, அல்லது அதை எவ்வாறு நீங்கள் உறுதி செய்கிறீர்கள்? இந்த அடிப்படை எண்ணக்கருக்கள் அனைத்து மாணவர்களும் சென்றடைந்திருக்கிறதா? இது தொடர்பாக சற்று விளக்க முடியுமா? உண்மையிலே அடிப்படை எண்ணக்கருக்கள் தொடர்பான அறிவுகள் அனைத்தும் ஆசிரியர்களிடத்தில் காணப்பட்டால் சரி. ஆனால் உண்மையிலே இது ஒரு எவல்யூஷன் டாக்குமெண்ட் என்ற காரணத்தினால் ஆசிரியர்கள் அவற்றை சரியான முறையில் அணுகுகின்ற பொழுது தமது பாடப்பரப்பில் சகல விடயங்களையும் கற்பிக்க வேண்டும். இதை கற்பிக்க தேவையில்லை, அதை கற்பிக்க தேவையில்லை என்று ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு பாடப்பரப்பையும் கற்பிக்கின்ற பொழுது மாணவர்கள் சரியான முறையில் பரீட்சைக்கு தயாராகின்ற பொழுது மாணவர்களுக்கு ஒரு இலகுவான ஒரு செயற்பாட்டினூடாக தமது புள்ளிகளை அதிகரித்து கொள்வதற்காக நடைமுறை இருக்கின்றது. அதாவது அகல்யா, இந்த அடிப்படை எண்ணக்கருக்கள் நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை சொல்லுகின்ற பொழுது அடிப்படை என்பது அடிப்படை தான். உதாரணமாக குறிப்பிட்டது போல ஒரு வட்டத்தின் பரப்பளவு காண்பது, வட்டத்தின் பரப்பளவு என்பது தான் அடிப்படை. வட்டத்தின் பரப்பளவு காண மாணவர்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். பாடத்தை கற்பிக்கின்ற பொழுதும் ஆசிரியர் ஆரம்பத்தில் வட்டத்தின் பரப்பளவை கற்பிப்பார். வட்டத்தின் பரப்பளவை கற்பிக்கின்ற பொழுது முதலாவது வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் அது எல்லோருக்கும் தெரிந்திருத்தல் வேண்டும். வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் தெரியாமல் ஒரு மாணவன் அங்கால் செல்ல முடியாது. இரண்டாவதாக வருவது கணித்தல். வட்டத்தின் பரப்பளவு சூத்திரம் தெரிந்த உங்களுக்கு கணிப்பீடுகள் செய்ய வேண்டும். கணிப்பீடுகள் செய்கின்ற பொழுது அடிப்படையான இலகுவான கணிப்பீடுகள் உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அதுதான் ஆரம்பத்திலே ஆசிரியரால் கற்பிக்கப்படும். அதுதான் நடைமுறை. பின்னர் அதிலே கணிப்பீடுகள் கொஞ்சம் கஷ்டமாகி அதிலே 4 விடயங்களை சேர்த்து வேறு விடயங்களுடன் சேர்ந்தவாறு என்றவாறு கணிதம் முன்னேறி செல்லும். அந்த அடிப்படை என்பது ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த இலகுவான கணித்தல், அவர் கூறியது போன்று அந்த 7 சென்டிமீட்டர் என்று போட்டால் இலகுவான கணித்தல் வரும். இவ்வாறு ஒவ்வொரு பாடப்பிறப்பிலும் இந்த ஆரம்பத்தில் வருகின்ற விடயங்கள் முக்கியமானவை. அந்த ஆரம்பம் இல்லாமல் நீங்கள் முன்னேற முடியாது. அந்த ஆரம்பத்தை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாடத்தை கற்பிக்கின்ற பொழுதும் அதில் ஆரம்பம் இல்லாமல் அவர்களால் செல்ல முடியாது. ஆகவே அந்த ஆசிரியர்களுக்கு இந்த அடிப்படை கற்றல் எண்ணக்கருக்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். ஆயினும் அதனை ஒரு டாக்குமெண்டாக அவர்களுக்கு ஒரு ஆவணமாக அதனை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவ்வாறு செய்வதில்லை. ஏனென்றால் ஆசிரியர்களுடைய பணி மேலும் கற்பிக்க வேண்டும். அந்த அடிப்படைகளிலிருந்து மேலும் மாணவனை கொண்டு செல்ல வேண்டுமே ஒழிய அந்த அடிப்படை மட்டத்திலேயே மாணவனை நிறுத்துவது அல்ல ஆசிரியர் பணி. அவர்கள் மேலே கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் பரீட்சிக்கின்ற பொழுது அந்த அடிப்படை மட்டம் மாணவனிடம் இருக்கின்றதா என்பதை
பரீட்சிப்பவர் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அந்த அடிப்படை மட்டம் இருந்தால் மாணவனுக்கு போதுமானது மேலே செல்வதற்கு என்பதுதான் எங்களது கருத்து ஆடலாக இருக்கின்றது. நன்றி திரு ராஜேந்திரம் அவர்களே. திரு ராஜேந்திரம் கூறிய கருத்திலிருந்து நாங்கள் ஒரு விடயத்துக்கு வரலாம். அதாவது ஒரு கணித பாடத்தை நாங்கள் மேலும் மேலும் கற்க வேண்டுமானால் எங்களுக்கு சில அடிப்படைகளை கட்டாயம் நன்கு தெரிந்திருத்தல் வேண்டும் என்று. அப்போது ஒரு சந்தேகம் ஒன்று எழுகின்றது. ஏதாவது ஒரு மாணவன் ஒரு காலப்பகுதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்மோ அல்லது ஒரு வருஷமோ ஏதாவது நோய் நிலைமைகளோ ஏதாவது சூழல் காரணங்களால் ஏதாவது ஒரு விடயத்தை அவன் கற்க முடியவில்லையாயின் அம்மாணவனால் அடுத்த லெவலுக்கு போவதற்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா அல்லது அடுத்த வருடங்களில் அதை இலகுவாக அவனால் கற்றுக்கொள்ள முடியுமா? இது தொடர்பாக ஏதாவது எங்களுக்கு விளக்க முடியுமா? உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் என்பது இது எல்லா இடமும் வருகின்ற ஒன்று. உதாரணமாக நீங்கள் நீச்சலுக்கு போய் 4 வகுப்பு போகாட்டி அல்லது ஒரு சங்கீதத்துக்கு போய் 2 கிளாஸ் போய் 3ஆவது கிளாஸ் போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே இந்த விடுவதன் மூலம் பிரச்சனை வராதா என்றால் அதற்குரிய விடை இல்லை என்பது பிரச்சனை வரும். நிச்சயமாக நான் 4 விடயங்களை அல்லது 1 வருடம் அல்லது 2 மாதங்களை நான் தவற விட்டிருந்தால் பிரச்சனை வரும். பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் அந்த சுருளி வடிவ கலைத்திட்டம் என்று சொல்லுகின்றோம். ஒரு பாடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முன்னுக்குரிய மீட்டல்கள் அல்லது முன்னுக்குரிய விடயங்களை மீட்டல் செய்து அல்லது அதனை தொட்டுத்தான் தொடர்வது வழக்கம். ஆனாலும் தொட்டு செல்லுகின்ற பொழுது அது உரிய முறையில், அதாவது முன்னர் கற்பிப்பது போல நீண்ட நேரம் எடுத்து கற்பிப்பதல்ல, ஒரு ரிவிஷன் ஒரு மீட்டல் மாதிரி செய்து கொண்டு போவார். அவ்வாறு செய்து கொண்டு போகின்ற பொழுதும் மாணவன் இடர்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வாறு இடர்படுகின்ற பொழுது அந்த அவருடன் சம்பந்தப்படுகின்ற அந்த மாணவனுடன் சம்பந்தப்படுகின்ற ஆசிரியராக இருக்கலாம், அவரது பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களது பங்களிப்பு இங்கு முக்கியம் வருகின்றது. அவர்கள் அதனை எங்களது புத்தகங்களை பாவித்து அல்லது அவர் இருக்கின்ற தரங்களை பொறுத்து நாங்கள் வேறு வேறு விடயங்களை வைத்திருக்கின்றோம். உதாரணமாக பாட புத்தகங்கள் இருக்கின்ற அதே வேளை தரம் 10, 11 மாணவர்களுக்காகவே இலகு வழியில் கணிதம் என்று வேறு புத்தகங்களும் இருக்கின்றது. அந்த வேறு இலகு வழியில் கணிதம் என்பது அடிப்படை விடயங்களை அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட புத்தகங்கள். அவற்றை பாவிக்கலாம் அல்லது இணையத்திலே பாவிக்கலாம். அவ்வாறு பாவித்து அந்த பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அல்லது அவர்களை கொண்டு செய்விப்பதன் மூலம் தான் அந்த இடர்பாடுகளை களைய முடியும். நன்றி. திரு ராஜேந்திரம் அவர்கள் கூறிய போது இலகு வழி கணிதம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். ஆகவே எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருகிறது. இந்த காப்போத உயர்தரத்தில் இலகு கணிதம் என்ற ஒரு பாடம் காணப்படுகிறது. இப்பாடம் பெரும்பாலும் கலைத்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த மாணவர்கள் தெரிவு செய்யும் ஒரு பாடமாகும். இந்த பாடம் வெற்றிகரமாக நடைபெற்று செல்கின்றதா அல்லது இது இலகு கணிதமாகத்தான் இருக்கிறதா? ஏனென்றால் நாங்கள் அவற்றின் பெறுபேறுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது சித்தி வீதம் மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. அப்போ இந்த இலகு கணிதம் என்பது வெற்றிகரமாக பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? இது தொடர்பாக திரு ராஜேந்திரம் அவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். நீங்கள் கூறியது அந்த உண்மையில் அந்த பாடத்தினுடைய பெயர் நீங்களாகவே இலகு கணிதமாக மாற்றிவிட்டீர்கள். அது கணிதம்தான் அந்த பாடம். இந்த கணிதம் இலகு என்ற காரணத்தினால் எல்லோரிடமும் இலகு வழியில் இலகு கணிதம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த கணிதம் இலகுவானது. இந்த கணிதம் இலகுவாக இருந்தாலும் இந்த கணிதத்தில் இருக்கின்ற பயம் இருக்கின்றது. இந்த கணித பயம் அந்த கணிதத்தை எடுப்பதை மாணவர்களை தடுக்கின்றது. அத்துடன் இந்த கணிதமானது யாருக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால் காபோதர உயர்தரத்திலே இணைந்த கணிதம், அதாவது கணித பிரிவிலே இணைந்த கணிதம் கற்கின்ற அந்த கணித பிரிவு மாணவர்களை தவிர ஏனைய துறைகளில் உள்ள அனைவரும் எடுக்கலாம். ஆயினும் நாங்கள் பரிந்துரைப்பது இந்த கலைத்துறை அல்லது வணிகத்துறை அல்லது தொழில்நுட்பம் போன்ற பாடத்துறைகளை கற்கின்ற மாணவர்களை நாங்கள் இதனை எடுக்க சொல்லுகின்றோம். அதாவது எடுப்பதற்கு நாங்கள் விதந்துரைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த கணிதத்தை கற்பதன் மூலம் அவர்களது செல்லுகின்ற துறைகள், அதாவது ஒரு கலைத்துறையில் ஒரு பழகுகின்ற மாணவன்
விஞ்ஞானத்துறைக்கோ அல்லது தொழில்நுட்பம் கல்விக்கோ, தொழில்நுட்பம் என்று சொல்கின்ற பொழுது கணினி தொழில்நுட்பம் போன்ற விடயங்களுக்கு வருவதற்கு கணிதம் அந்த மாணவனுக்கு ஒரு தடையாக இருக்குது. கலைத்துறையிலே 3 கலைத்துறை சார்ந்த பாடங்கள் எடுக்கின்ற பொழுது தடையாக இருக்குது. அந்த தடைகளை மீற வேண்டுமாக இருந்தால் இந்த கணிதம் கற்றிருந்தால் இந்த தடைகளை மீறி அந்த மாணவன் இன்னும் ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்த, அதாவது சமூகவியல் விஞ்ஞானம் அல்லாத பிரயோக விஞ்ஞானங்கள் துறைக்குள் அந்த மாணவனால் பிரயோகிக்க முடியும். ஆகவே இது ஒரு இணைப்பு, அதாவது சமூகவியல் விஞ்ஞானத்துக்கும் பிரயோக விஞ்ஞானத்துக்குமான ஒரு இணைப்பாக இந்த கணித பாடத்தை நாங்கள் கருதலாம். அத்துடன் நீங்கள் இந்த சித்திவியத்தை பற்றி கேட்டிருந்தீர்கள். உண்மை, ஒரு காலத்திலே இந்த கணித பாடமானது இணைந்த கணித பாடத்தை விட கடினமாக இருந்ததென்று ஒரு கதை, அதாவது மாணவர்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருந்தது. அது உண்மையாகவும் இருந்திருக்க முடியும். இந்த சித்தி வீதம் குறைந்து கொண்டு வந்து ஏறக்குறைய 10, 15, 20 என்ற அளவுக்கு சித்தி வீதம் வந்தது. ஆகவே தேசிய கல்வி நிறுவனத்திற்காக நாங்கள் அது இந்த கணித பாடத்தை வடிவமைப்பவர்கள் என்ற முறையிலே நாங்கள் அதிலே சில பகுதிகளை நீக்கி தேவையான பகுதிகளை உள்ளடக்கி இந்த காபோதர சாதாரணத்தில் நாங்கள் சொல்வது போல அத்தியாவசிய கற்றல் எண்ணக்கருக்கள் போன்று அதிலும் நாங்கள் அத்தியாவசியமானவற்றை மாத்திரம் வைத்து இந்த பாடத்தை இலகுபடுத்தி, அதாவது இந்த கணித பாடம் என்பது சமூக விஞ்ஞானத்துக்கும் பிரயோக விஞ்ஞானத்துக்குமான ஒரு இணைப்பு ஆக நாங்கள் வைத்திருக்கின்றோம். உதாரணமாக இந்த விஞ்ஞானத்துறையிலே கற்கின்ற ஒரு மாணவன் மற்ற துறைகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. லிங்குவிஸ்டிக்கோ போன்ற பாடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த சமூக விஞ்ஞான பாடங்களை கற்கின்ற ஒரு மாணவன் கணினித்துறைக்கு வருவதற்கோ அல்லது ஒரு ஆர்கிடெக்டாக வருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இந்த பாடத்தின் மூலமாக உருவாக்குகின்றோம். ஆகவே அந்த வாய்ப்பினை அந்த மாணவர்களை நாங்கள் பயன்படுத்த சொல்லுகின்றோம். அவ்வாறு பயன்படுத்த சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் நிறைய மாணவர்கள் அதனை பாவிக்கின்றார்கள், அதாவது கற்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீர்கள் அந்த சித்தி வீதம் குறைவென்று. ஒரு காலத்தில் சித்தி வீதம் 25% இருந்த காலங்களும் உண்டு. நிறைய காலங்களில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர். அப்பொழுது எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் 70 இருந்த காலமும் உண்டு. அதனை நாங்கள் மாற்றியமைப்பதற்காக சில பல மாற்றங்களை, அதாவது தேசிய கல்வி நிறுவனத்தின் கணிதத்துறையினை திட்டமிடுகின்றவர்கள், அதாவது கணித பாடத்தினை திட்டமிடுகின்றவர்கள் என்ற வகையில் சில விடயங்களை நாங்கள் நீக்கி பாடத்தை நன்கு குறைத்து கணிப்பீடுகளை இலகுவாக்கி எக்ஸாம்ஸை நாங்கள் இலகுவாக்கி இப்பொழுது ஏறக்குறைய 1000 மாணவர்கள் வரைக்கும் நாங்கள் அந்த பாடத்தை பயில்வதற்கான சந்தர்ப்பம், அதாவது வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வருங்காலத்தில் மேலும் இந்த எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் செய்யலாம் என்று நினைக்கின்றோம். அடுத்த இன்னொரு பெரிய கேள்வியாக பலரிடம் இருப்பது என்னவென்றால், இந்த காபோத உயர்தரத்தில் கணித பாடத்தை தெரிவு செய்வதற்கு போதுமான அளவு அடிப்படை எண்ணக்கருக்கள் காபோத சாதாரண தரத்தில் வழங்கப்படுவதில்லை. அதனால்தான் காபோத சாதாரண தரத்தில் சிறப்பாக செயற்படும் மாணவர்கள் கூட காப்போது உயர்தரத்தில் சிறப்பாக செயற்பட முடியவில்லை என்பது ஒரு பொதுவான கருத்து. இந்த கருத்தின் உண்மைத்தன்மை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சுதேசன் சாரிடம் கேட்போம். நல்ல வினா. உண்மையிலே கூறப்போனால் காப்போதர சாதாரண தரத்தில் ஒரு உயர் சித்தியை அல்லது ஒரு சாதாரண சித்திகளை பெற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் காப்போதர உயர்தரத்தில் கணிதத்துறையில் பயில்வதற்காக வருகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது அம்மாணவர்கள் காப்போதர சாதாரண தரத்தில் தமது அடிப்படையான எண்ணக்கருக்களை முழுமையாக பெற்றிருப்பார்கள் ஆயின் அவர்களுக்கு காப்போதர உயர்தரத்தில் தமது கல்வியை இணைந்த கணித பாடப்பரப்பில் தொடர்வதில் சிக்கல் இருக்காது. அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு தேசிய கல்வி நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்ட இணைந்த கணித பகுதியுடன் தொடர்புடைய மாணவர்களை ஒரு இடைவெளியை குறைப்பதற்காக உயர்தர மாணவர்களின் அறிமுக நூல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அது எவ்வளவு தூரம் ஏனைய மாணவர்களுக்கு தெரியுமோ என்று நமக்கு தெரியாது. அந்த இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு நூல் தற்பொழுது என்று கூறுவதற்கில்லை, மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. அவற்றினையும் பிரயோசனப்படுத்தி கொள்வதன் ஊடாக அந்த மாணவர்கள் காப்போதர உயர்தரத்தில் தமது கணித பாடத்துறையில் மிகவும் சிறப்பாக செயற்பட முடியுமானதாக இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில்
தமது பூரண அறிவினை பெற்றுக்கொண்டு மேலதிகமாக காபோதர உயர்தரத்தில் அம்மாணவர்கள் கற்க வேண்டிய விடயங்களை கற்பதன் ஊடாக காபோதர உயர்தரத்தில் மிகவும் சிறந்த சித்திகளை பெற்றுக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஆம், நீங்கள் கூறியிருந்தீர்கள் இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு நூல் தங்களால் வழங்கப்பட்டிருப்பதாக. அந்த நூல் அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது காபோத உயர்தரத்தில் கணித பாடத்தை தெரிவு செய்யும் அனைத்து மாணவர்களுக்கும் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படுகின்றதா, அல்லது இது ஏதாவது புத்தக நிலையங்களிலோ அவற்றில் நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பாக சற்று மாணவர்களுக்கு தெரியப்படுத்தினால் நல்லதாக இருக்கும். நல்லது. என்னென்றால் இந்த புத்தகங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது காபோதர உயர்தரத்துக்கு இலங்கையிலே நாங்கள் இலவச புத்தகங்களை வழங்குவதில்லை. வளநூல்கள் இருக்கின்றன. கணிதத்துறையும் அதற்கு ஒரு வளநூலை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வளநூல் ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு வளநூல். வளநூல் உருவாக்கப்பட்டு ஆசிரியர்கள் பயிற்சியின் போது நாங்கள் இதனை நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தோம். ஆயினும் நடைமுறையில் வருகின்ற பொழுது அது எவ்வளவு தூரம் சாத்தியப்பட்டதோ எனக்கு தெரியவில்லை. சில வேளைகளில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை, சில வேளைகளில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே நாங்கள் அதனை என்ன செய்தோம் என்றால், எங்களது பாடத்திட்டம், இணைந்த கணித பாடத்திட்டத்தில், அதே போன்று கணித பாடத்திட்டத்திலும் நாங்கள் மேலதிகமாக தேவை என்று நினைக்கின்றவற்றை எழுதியிருக்கின்றோம். அதாவது இந்த விடயங்களை நீங்கள் படிப்பீங்கள் என்று சொல்லி ஆசிரியர்களுக்கு அந்த விடய பரப்புகளை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது அந்த புத்தகங்கள் தேவைப்படாத ஆசிரியர்களுக்கு என்னென்ன விடயங்களை கற்பிக்க வேண்டும் என்றதுக்கான நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அதனை அவர்கள் பார்த்து ஆசிரியர்கள் செய்கின்ற பொழுது அது இலகுவாக இருக்கு. மேலும் மேலதிகமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், அந்த தேவையான விடயங்கள், அதாவது அந்த இடைவெளியினை நிரப்புவதற்கு தேவையான விடயங்கள் பரீட்சையிலே பரீட்சிக்கப்பட மாட்டாது. இறுதி எக்ஸாம், அதாவது இறுதியாக நடக்கின்ற போட்டி பரீட்சையிலே அந்த விடயங்கள் பரீட்சிக்கப்பட மாட்டாது. ஆனால் அந்த விடயங்கள் தேவை. ஆகவே அது தெளிவாக அந்த பாடத்திட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஆசிரியர்களுக்கு அது இலகுவாக இருக்கின்றது இன்றைய காலத்தில். நன்றி. இதுவரை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடியிருந்தோம். இக்கலந்துரையாடலில் எம்முடன் இணைந்து கொண்டிருந்தார்கள் கணிதத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சுப்பிரமணியம் ராஜேந்திரன் மற்றும் கணிதத்துறையின் விரிவுரையாளர் திரு கனகசபாபதி சுதேசன். அவர்கள் இருவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.